உடம்புல ரத்தம் கம்மியாக இருந்தாக்க அனிமிக்காக இருக்காங்க. அனிமிக்காக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கண்ணெல்லாம் வெள்ளையாக இருக்கும், நெகமெல்லாம் வெள்ளையாக இருக்கும், அசதி, சோர்வு, டயர்ட்னஸ் இருக்கும். பெண்களுக்கு பீரியட்ஸ் வந்து கண்டிப்பாக போகவே போகாது, தள்ளி தள்ளி போகும். அதே மாதிரி ரொம்ப பீரியட்ஸ் வரும்போது மூட்டு வலி, முதுகு வலி, முதுகெல்லாம் வலி, இடுப்பெல்லாம் வலி அப்படின்னு சோர்ந்து படுத்துருவாங்க. அனிமிக்காக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வடன்னு இருக்கும், வேர்த்து கொட்டும், எப்பவுமே தூங்கினே இருக்கலாம், எப்பவுமே படுத்துலேயே இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கு அது மாதிரி தான். அசதி, சோர்வு, டயர்ட்னஸ் எல்லாமே இருக்கும். இது யாருக்கு நிறைய வரும் அப்படின்னு சொன்னால், ஏஞ்சல் ஹெல்த் கேர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்பல்சரி குறையும். அப்படியேப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பூனை மிசை இலை, விஷநாராயண சஞ்சீவி, பச்சிலை மூலிகை, இப்போ நான் சொல்கிற இந்த தண்டுக்கீரை இங்கே பாருங்கள், இது எல்லாமே தண்டுக்கீரை தான். எப்படி இருக்குது பாருங்கள், என் கையில் பாருங்கள் தண்டுக்கீரை இருக்குது. அங்கே பாருங்கள் நிறைய தண்டுக்கீரை இருக்குல்ல, இதுதான் தண்டுக்கீரை. இந்த தண்டுக்கீரை நம்முடைய முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா உணவுலையும் சாப்பிட்டு வந்தாங்க. சிவப்பு தண்டுக்கீரை, அதோடு பார்த்தீங்கன்னாக்கா இது உள்ள பாருங்கள், இது உள்ள காமிக்கிறார் பாருங்கள், இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தண்டுக்கீரை வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய தண்டுக்கீரை இருக்குது, முள்ளுக்கீரை இருக்குது, மணத்தக்காளி இருக்குது, நிறைய மூலிகைகள் நிறைய இருக்குது, செம்பருத்தி இருக்குது, இது மாதிரி நிறைய மூலிகைகள் வச்சு, குப்பைமேனி இருக்குது, சப்ஜா விதை இருக்குது, இது மாதிரி நிறைய மூலிகைகள் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே சிவப்பு தண்டுக்கீரை பாருங்கள். சிவப்பு தண்டுக்கீரை இது எல்லாமே தண்டு இலை எல்லாமே பார்த்திங்கன்னா சிவப்பாக தான் இருக்கும். இது வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து அருமையாக சாப்பிட்டு வந்தாங்க. இது எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால், கீரை குழம்பா சாப்பிட்லாம். எப்படி கீரை குழம்பா சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால், காலை மதியம் 2 வேளையும் பார்த்தீங்கன்னாக்கா கீரை குழம்பா இதை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அற்புதமாக வேலை செய்யும். எப்படி செய்யும் அப்படின்னு சொன்னால், இதை சாப்பிடும் போது ரத்த உற்பத்தி நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மண்ணீரல் வந்து மிக அற்புதமாக வேலை செய்யும். மண்ணீரல் நல்லா வேலை செஞ்சனாவே ரத்த உற்பத்தி நல்லா இருக்கும். அதனால தான் சுவரொட்டியை சாப்பிட சொல்லுவாங்க. ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு சுவரொட்டி, ஆட்டுடைய சுவரொட்டி சாப்பிடுங்க, மற்ற உயிரினங்களுடைய சுவரொட்டி சாப்பிடுங்க. சுவரொட்டி மண்ணீரலை சாப்பிட்டீங்கன்னாக்கா ரத்தம் நல்லா ஊறும் அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க. ஆனால் அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன இந்த தண்டுக்கீரையை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, தொடர்ந்து ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க தினமும் 2 வேளை காலையில் மதியம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, உங்கள் ரத்த உற்பத்தி உங்களுக்கு தேவையான அளவு படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகி ரத்த குறைபாடு இல்லாமல், அனிமிக் இல்லாமல் ஆரோக்கியமாக வரலாங்க. இந்த விதைகளை சும்மா எடுத்து போட்டோம்னாவே வந்துடும். இந்த விதை இருக்குல்ல, இதை எடுத்து போட்டோம்னாவே அது வந்து முளைஞ்சி வந்துடும். வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். இந்த விதை இருக்குல்ல, இதுதான். இந்த விதையை போட்டோம்னாவே அது பாட்டுக்கு முளைஞ்சி அங்கங்கே ஒரு விதை போட்டிங்கன்னா போதும், அங்கங்கே முளைஞ்சி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ இருக்குது பாருங்கள், அது மாதிரி வந்துடும். ஒரு தண்டுக்கீரை வச்சோம்னா போதுங்க, உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு, அதாவது உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அள்ளித்தரும். குடலில் இருக்கிற புண்கள் சரியாகும், குடலில் இருக்கிற புழுகள் வெளியேறும், அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும், உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கும். இன்னொன்று, வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், மார்ச், ஏப்ரல், மே வரப்போகுது, நல்லா வெயில் காலம். அந்த வெயில் காலத்துக்கு இந்த தண்டுக்கீரை ஐட்டம் வந்தோம்னா உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும். என்ன அப்படி சொல்கிறது, ஏசியில் இருக்கிற மாதிரி உடம்பை மாற்றிடும்னு சொல்ல வரேன். அந்தளவுக்கு மூலாதார சூடை சரி பண்ணி, உடல் உஷ்ணத்தை சரி பண்ணி, பித்த பையில் இருக்கிற தோஷங்களை சரி பண்ணி, பித்த நீரை சரியாக சுரக்க வச்சு, அதிக பித்தத்தையும் சரி பண்ணி, உடலை குளிர்ச்சி பண்ணி, உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. ரத்தத்தையும் தூய்மை பண்ணி, ரத்தத்துக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் கொடுத்து, அயனை கொடுத்து, ஹீமோகுளோபின் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி, உங்களுக்கு ரத்தத்தின் அளவையும் அந்த ரத்தத்தின் உற்பத்தி அளவையும் இன்க்ரீஸ் பண்ணி, உடம்புக்கு தேவையான ரத்தத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்குன்னு சொல்ல வரேன். இந்த ஒரு கீரையிலே இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குன்னா, நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிச்ச எல்லா உணவையும் சாப்பிட்டா எப்படி இருப்போம், நோய் நொடியே வராது. ஏங்க, மலைக்கு கூட மருத்துவ பண்ண பக்கம், ஹாஸ்பிட்டல் பக்கம் ஒதுங்க மாட்டோங்க. சொல்கிறது புரிஞ்சிங்களா? இனிமேல் தண்டுக்கீரை எல்லா வகையான பிரச்சனைக்கும் தண்டுக்கீரை அடித்தளமாக இருக்குது, சாப்பிட்லாம். முக்கியமாக ரத்த குறைபாடு, அதாவது ஹீமோகுளோபின் ஹெச்பி கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க காலை மதியம் 2 வேளையும் பார்த்தீங்கன்னாக்கா கம்பல்சரி செஞ்சு கொடுத்துடுவாங்க. ரத்த குறைபாடு இல்லை, ஒரு வேளை வந்துருமோன்னு பயமாக இருக்குது, உடல் உஷ்ணமாக இருக்குது அப்படின்றவங்க வாரத்துக்கு 2 முறையோ 3 முறையோ இது செஞ்சு சாப்பிடுவாங்க. ஏங்க, சாதாரணமாக கூட்டாக சாப்பிட்லாங்க, பொரியலாக சாப்பிட்லாங்க, சாம்பாராக சாப்பிட்லாங்க, சூப்பாக சாப்பிட்லாங்க, ஏதோ ஒரு வேளையை சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த குறைபாடு இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பீங்களே. அசதி, சோர்வு, டயர்ட்னஸ் வராது, அனிமிக்காக இருக்க மாட்டீங்க, நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பீங்க. பெண்கள் முக்கியமாக சாப்பிடுங்க, ஆண்கள் முக்கியமாக சாப்பிடுங்க, குழந்தைகளுக்கும் சாப்பிட சொல்லி கொடுங்க. நூடுல்ஸ் சாப்பிட சொல்லி கொடுக்கறது என்ன, விதவிதமான சாப்பிட சொல்லி கொடுக்கறது என்ன, ஐஸ்கிரீம் கொடுத்து கெடுக்கிறது என்ன, டீ காபி கொடுக்கறது கெடுக்கிறது என்ன, அப்புறமா கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து கெடுக்கிறது என்ன,
பார்வைக்கு அழகாக்கிறதெல்லாம் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்து கெடுத்துடுறீங்க. ஆனால் இது மாதிரி இயற்கையான உணவு நல்லா இருக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னால் செஞ்சு கொடுக்க மாட்டீங்க. இது எல்லாரையும் சொல்ல, குறிப்பிட்டவர்களே சொல்கிறேன். அதனால் குழந்தைங்களை கெடுக்கிறதே நாம தான். நாம் சரியாக நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கும் உணவில் சொல்கிறேன். அதனால் இந்த உணவில் சரி பண்ணுங்களா தான் சொல்ல வரேன். உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்குது, HB கம்மியாக இருக்குது அப்படின்னா தண்டுக்கீரை சாப்பிட்லாம், முருங்கைக்கீரையும் சாப்பிட்லாம், சுவரொட்டி சாப்பிட்லாம், இயற்கையான பழங்கள் கீரைகள் காய்கறி சாப்பிட்லாம். சரிங்களா? உடல் உஷ்ணமாக இருக்குது தண்டுக்கீரை சாப்பிட்லாம், மூலாதார சூடு அதிகமாக இருக்குது தண்டுக்கீரை சாப்பிட்லாம், பைல்ஸ் வந்திருக்கு தண்டுக்கீரை சாப்பிட்லாம், குடலில் புண்ணு இருக்குது தண்டுக்கீரை சாப்பிட்லாம், நரம்பு வலிமையாக இருக்கணும் தண்டுக்கீரை சாப்பிட்லாம், உடலில் இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேறணும் தண்டுக்கீரை சாப்பிட்லாம். இப்படி சாப்பிட்டதுனால ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த கண்டென்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க எல்லாருக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு இனிமேல் பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.